மிதன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியின் யோகர்கள் என்று சொல்லப்படக்கூடிய 3 கிரகங்களும் வலுவாக இருக்குது. அதை விட முக்கியமாக 15ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிநாதனாகிய புதனே 4ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார். இது ஒரு கிரேட்டான ஒன்று. எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் வலுவான ஒரு அமைப்பை அடைகிறாரோ, ராசி எப்போதெல்லாம் வலுவான சுப கிரகங்களால் ஆளுமை செய்யப்பட்டிருக்கிறதோ, அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய ராசியிலே இப்போ குரு பகவான் இருக்கிறார். 5, 7, 9ஆம் இடங்களை பார்த்து புனிதப்படுத்தி சுபத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதே போல 15ஆம் தேதிக்கு பிறகு புதன் உச்சமாவது மாதத்தின் பிற்பகுதியில் பெரிய நன்மைகளை கொடுக்கக்கூடியது. புதன் உச்சமானா என்னங்க நடக்கும்? கௌரவ அந்தஸ்து கூடும். நினைச்சது நடக்கும். நினைச்சது ஒரு மனுஷனுக்கு நடந்தாலே போறோம்ல. நினைக்கிறது என்ன நினைப்பீங்க? 20 வயசுக்காரர் ஒரு மாதிரி நினைப்பீங்க, 30 வயசுக்காரர் ஒரு மாதிரி நினைப்பீங்க, 60 வயசுக்காரர் ஒரு மாதிரி நினைப்பீங்க. ஆக அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல என்ன தேவை வேண்டுமோ, சிலருக்கு என்ன வேணும்? வேலை வேணும், சிலருக்கு கடன் தீரணும், சிலருக்கு வாழ்க்கை அமைப்புகளில் யார் புருஷன் பொண்டாட்டின்றது தெரியணும், சிலருக்கு இதுதான் வேணும் என்கின்ற ஒரு அமைப்புகள். ஆக அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல ஆரோக்கியம் இருப்பது, வருமானம் வருவது, கடன் தொல்லைகள் தீர்வது, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது, புருஷன் பொண்டாட்டி கவலைகள் தீர்வது, காதலன் காதலி உறவுகள் நன்றாக இருப்பது என்பது மாதிரியான அனைத்து அமைப்புகளும் நன்றாக இருக்கக்கூடிய தன்மை மாதத்தின் 15ஆம் தேதிக்கு பிறகு ராசிநாதன் உச்சம் என்கின்ற அமைப்பில் இருக்கிறதுனால பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்குங்க.